ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இது ஒரு ரேண்டமான vlog தான். அவனோட நண்டு வந்து லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதனோட ரெசிபி வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு சும்மா சின்ன சின்ன வீடியோஸ் தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பொண்ணு வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கா. ஃபஸ்ட் டைம் வந்து கிச்சனில் வந்து நம்ம வந்து வேலை செய்கிறாங்க. ஏன்னா நான் ஸ்டவ்வாண்ட அவள் ஆசைப்பட்டாலும் பயமாக இருக்கும் எனக்கு விடுறதுக்கு. நான் வந்து விட மாட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சீக்கிரம் சொல்லிக் கொடுங்க, சின்ன பொண்ணுன்றனால சீக்கிரம் சமையல் சொல்லிக் கொடுக்கணும், சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு. நானே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி என் பையன், அதாவது என் செகண்ட் பேபி பையன் தான். என் பையன் பிறந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் சமைக்கவே வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறது இல்லைனாலும் கொஞ்சமாவது சமைக்க கற்றுக்கணும் தான் அவளும். அதனால சரி, நான் பயமாக தான் இருக்கும் எனக்கு வந்து விடுறதுக்கு, கிச்சனில் விடுறதுக்கு பயமாக இருக்கும். பட் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அன்றைக்கி வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ணும் போல் இருக்குமா, பிரெட் வாங்கிட்டு வந்துருந்தோம் நாங்கள். ஸோ வீட்டில் இருந்தனால அவள் சாப்பிட்ணுன்ட்டு அவளுக்கு ஒண்டி தான் ஆக்சுவலாக அதை ஆரம்பித்தா ஒண்டி போட்டு சாப்பிட்றேன்னு. அதுக்கப்புறமா பையன் கேட்டான், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கேட்டார், அதுக்கப்புறம் நானும் லாஸ்ட்டாக கேட்டு கடைசி எங்கள் 4 பேருக்கும் மொத்தமாக சேர்த்து அவள் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளே வந்து எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் போட்டா, முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் அடித்து வச்சுட்டா முட்டையை. ஸோ தவால் நார்மலாக தான் பிரெட் ஆம்லெட் எப்படி போடுவோம் எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் அதை வந்து போட்டு ப்ரெட்டை போட்டு அதில் துவைச்சதுல இன்னும் ஒன்று, அதில் அந்த நடுவில் அந்த மசாலா நம்ம போடுவோம்ல, சட்னி, க்ரீன் சட்னி, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். அது மட்டும் இருந்து தான் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும், நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வைஸும் வந்து நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் போடுறனாலுமே கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்தது, சூப்பராகவே இருந்தது. ஏன்னா 4 பேருமே வந்து நல்லா அன்றைக்கி சாப்பிட்டோம். அதுதான் அது பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்கும்ல, ஒருத்தர் மட்டும் தான் சாப்பிடணும்னு போகும்போது கடைசியில் எல்லாருமே வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு என் பையன் தான். ஏன்னா அவன் தான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து இந்த கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுவார். ஃபுட்டு வந்து இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, நல்லா இருக்குது, இதில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்லுவான். நம்ம பெப்பர் காரம் போடுவோம் பார்த்திங்களா ஒரு சில இதெல்லாம், அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவான். இது வந்து பெப்பர் போட்டிருக்கேம்மா, பெப்பர் காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் வந்து கொடுத்தாவ. ஸோ அவர் என்ன குறை நிறைகள் வந்து சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சூடாக அவர் வந்து கேம் ஆடிட்டு இருந்தார், ப்ளே ஸ்டேஷன் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சூடாக எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அவரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் வாங்கிட்டு. அதை நம்மளுக்கு யாருன்னா உட்காந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும்ல, ஜாலியாக சாப்பிட்றதுக்கு. நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடணுன்னா கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. நம்ம தான் வந்து செஞ்சு அவனை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் நம்ம தான் வந்து சமைக்கிற மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா கையாட்டுறது நல்லா வந்து சூப்பராக இருக்குதாம்மா அவருக்கு, செம்மையாக. ஸோ இது அப்படியே வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, நான் வந்து அதான் அந்த ரொட்டீன் விலாக் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சப்பாத்தியும் பூரியில் வந்து ஜாம் போட்டு சாப்பிட்டுருக்கேன் நானும் என் பொண்ணும். அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் இந்த விலாக் வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் போடுறதுக்கு வந்து முடியல, அதை இப்போ தான் வந்து போடுறேன். அன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டேவா, அதாவது அந்த முட்டை பிரெட் ஆம்லெட் வந்து போட்டு சாப்பிட்டது மண்டேவோ என்னமோ எனக்கே சரியான ஞாபகம் இல்லை. பட் இது வந்து வெஜிடேரியன் செய்கிற டே தான். ஏன்னா நான் வெஜிடேரியன் தான் சமைச்சிட்ருக்கேன், அதனால் வந்து கரெக்டாக சொல்கிறேன். அதாவது தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டு தேர்ஸ்டேவா இல்லை, கரெக்டு தேர்ஸ்டே தாங்க. ஏன்னா லாஸ்ட்டு இது லீவ் விட்டுருந்தாங்க பாருங்கள், நான் கூட சொன்னல நம்ம ரெட் அலர்ட் லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நடுவில் அந்த நாள் தான் இது. ஸோ அன்றைக்கி வெஜிடேரியன் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து அப்பளம் வறுக்கிறதுலேருந்து ஆரம்பிப்பேன் வேலையை. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் மீறும்ல, அந்த எண்ணெயை வந்து நம்ம எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் வந்து அப்பளம்லாம் பொரிச்சிட்டோன்னா அந்த எண்ணெயை வச்சு மறுநாள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, சமையலுக்கு இல்லை தோசை ஊற்றுறதுக்கோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து வைப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸ்டார்டிங்கே வந்து எடுத்த உடனே அப்பளம் தான் ஃபஸ்ட்டு வறுப்பேன். மற்றபடி அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு எல்லாமே ரெடியாக இருக்குது பொரியலுக்கு. இந்த அப்பளம்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஷேப் வந்து பேட் அப்பளம், அப்புறம் டைமண்ட் ஷேப்பில், இது வந்து வெண்டைக்காவை வெங்காய அப்பளமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது, அப்புறம் டைமண்ட் ஷேப்பு, அப்புறம் ஹார்ட்டின் ஷேப்பு, இது வந்து வத்தல் வந்து அரிசி வத்தலில் அது வந்து வாங்கியிருந்தோம். அதாவது இந்த வந்து ஸ்நாக்ஸ் ஷாப் ஒரு வாட்டி நான் போட்டிருந்தேன் பாருங்கள், ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு. அந்த ஷாப்லேயே வந்து இது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அப்பளம் வகைகள், அப்புறம் பாஸ்தா, சேமியா எல்லாமே வந்து கிடைக்குவாங்க.
ஸோ அங்கே வந்து ஆனால் லூஸில் தான் இது அவங்க வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ கிராம் கேட்குறோமோ அதை வந்து பேக் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு 1/4 கிலோக்கு அந்த மாதிரி வர மாதிரி எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து இதுதான் வந்து ஆப்டாக இருக்கும் அப்பளம் வந்து கொடுக்கறதுக்கு. எனக்கு பெரிய அப்பளம்னா அது வந்து நம்ம உடச்சி வந்து வைக்கிற மாதிரி இருக்கும், ரவுண்ட் அப்பளம். ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்களே. இந்த பேட் அப்பளம், நம்ம டைமண்ட் ஷேப்பு அந்த மாதிரிலாம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து நான் கொடுப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் வந்து நான் சமைச்சிட்ருக்கேன். குழம்பு என்ன வச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பீட்ரூட் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ அதான் சொன்னேன், அந்த எண்ணெயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்பளம் வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் வந்து அடுத்தடுத்து நம்ம பொரியல் பண்ணும்போது குழம்பு பண்ணும்போது ஃபுல்லாக வந்து போட்டு காலி பண்ணிடலாம் அந்த எண்ணெயை. நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன், காலி ஆகிடும் மோஸ்ட்லி எனக்கு. அதனால் அதை எடுத்து வைக்கணுன்ற அவசியமே வராது பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து சமைச்சு எடுத்துருவேன். ஸோ பீட்ரூட் பொரியல் வந்து நடந்துகிட்ருக்கு, சாப்பாடு வந்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். அன்றைக்கி வெஜிடேரியன் சமைச்சிட்ருக்கனால. ஸோ லாஸ்ட்டாக தான் சொன்னேன், அப்போ எடுத்த vlog தான் வந்து இப்போவே வந்து என்னால் போட முடியுது. ஸோ கொஞ்சம் கிறிஸ்மஸ் வேலைலாம் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் போய் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் கடைக்கு போயிட்டு என்ன வாங்குகிறேன், வீடு டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதுலாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிறிஸ்மஸ்னாலே அந்த ஒரு வைப் வந்துடும்ல வீட்டில், வந்து சூப்பராக இருக்கும். அந்த வீடே பார்க்கும் போது அப்படியே கலகலன்னு இருக்கும் மாதிரி இருக்கும். அழகாக அந்த லைட் செட்டிங்ஸு அதெல்லாம் எனக்கு பாருங்கள். அந்த எண்ணெய் தான் சொன்னேன், எடுத்து வச்சு ஊற்றுறேன் நான் ஒன்றுத்துக்கும், குழம்புக்கு அண்டு பொரியலுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணிப்பேன். சாம்பார் தாங்க வைக்கிறேன், ஞாபகம் வந்துடுச்சுங்க இப்போ கரெக்டாக. எனக்கு பருப்பு தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு இப்போ நார்மலாக ஆகிடுச்சு இப்போ ஆஸ் யூஷுவல். ஆனால் பட் திரும்பவும் மழை இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க நியூஸ்லலாம். வந்து 11th இருக்குது 12th இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்னென்னு. ஆனால் பனியும் கொஞ்சம் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்ல. இப்போ கிளைமேட்டு நல்லா வந்து சிலுன்னு இருக்குது. ஈவினிங் ஆனாலே பகலில் வெயில் அடிக்குது, பட் அந்தளவுக்கு வெயில் வந்து சுளிர்னு வரோம்னா அந்த வெயில் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சில்னஸ், காற்று வந்து சில்லுன்னு தான் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ கார்த்திகை தீபம் மேலெலாம் எல்லார் வீட்லேயும் எப்படிலாம் போயிட்டுருக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. உங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்குது எனக்கு. ஓகே, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள், இல்லைனா வந்து என் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுங்க. பட் வீடியோ பார்க்காம இருக்காதீங்க, வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ கொடுக்கலான்றதான் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏதாவது ரெசிபிஸ் எதனா வேணும்னாலும் வந்து சொல்லுங்கள். ஏதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நான் வந்து போடுவேன். எனக்கே வந்து தெரியாத ரெசிபிஸ்லாம் நான் வந்து போட முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து சமையல் கற்றுக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு என் பையன் பிறந்து அப்படின்னாக்கா என் பையனுக்கே வந்து இப்போ 12 years ஆகுது. ஸோ 12 yearsனால் அவன் பிறந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே சும்மா தான் இருந்தான்னு வைங்களேன். அப்போனா கிட்டத்தட்ட நான் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து, அதாவது ஒரு 7 yearsஆக தான் வந்து சமையலே வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். 7 years 8 yearsஆக தான் வந்து நான் சமையலே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. மாமியார் வீட்டில் வந்து இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் தான் வந்து பண்ணுவேனே தவிர சமையல் ரெடி. சாம்பார், மாங்காய் போட்டு சாம்பாருங்க அன்றைக்கி. சாப்பாடு, உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்றைக்கு எடுத்த வீடியோனா, இது வந்து கரெக்டாக நம்ம அதான் ரெட் அலர்ட் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ புயல்லாம் வந்து நம்ம பீச் போயிருந்தோம் பார்த்திங்களா, அன்றைக்கி மதியானம். இது கரெக்டாக சாட்டர்டே வந்துட்டு நான் அதாவது சாட்டர்டே வந்து நாங்கள் மதியானத்துக்கு மேலே தான் கிளம்பணும். வீட்டிலேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோன்னு சொன்னேன் பாருங்கள் உங்ககிட்ட. அதுதான் அன்றைக்கி வந்து நல்லா சுட சுட அந்த மழைக்கு சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி, மீல் மேக்கர் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். மீல் மேக்கர் பிரிஞ்சி அண்ட் மீல் மேக்கர் வந்து 65 வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து சுட சுட வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு ஆவி பறக்க அங்கேயே சாப்பிட்ணும் போல் இருந்தது. நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே சாப்பிட்டு உடனே எஸ்கேப் ஆகிட்டோம் நாங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, அந்த ஜூம் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க. அந்த எதுக்கு ஆப்போசிட் வாலில் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றுறது, மழை தண்ணி ஊற்றுறது அவ்வளோ கிளியராக தெரியுது. நல்லா வந்து மழை, செம்ம மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் சூப்பரான ஒரு மீல் மேக்கர் பிரிஞ்சி அண்ட் மீல் மேக்கர் 65 சூப்பராக வந்து அது பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு தண்ணி வந்து ஊற்றுது. அந்தளவுக்கு மழை வந்து அப்படியே ஜோராக வந்து பெஞ்சிட்ருக்கு. நல்லா கிச்சன்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீட்டில். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் சிலுன்னு காற்று வருதுங்க பயங்கரமாக. கிச்சன் வந்து திறந்து வச்சிட்டாலே வந்து சூப்பராக வந்து காற்று வருது. இது வந்து அவுட்டரு, இந்த சைடு வெளியே வந்து எடுத்துகிட்ருக்கேன். கிளைமேட் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு, செம்மையாக தான். அன்றைக்கி எடுத்த விலாக் தான் இது எல்லாமே அன்றைக்கி எடுத்துகிட்டு தான் நான் அவங்கள்ட்ட காமிச்சது. அது அடுத்த நாள். ஸோ இது வந்து முன்னாடி நாள். இன்னும் ஒன்று, வாசலில் வந்து இது மாதிரி தண்ணி நிற்கும் கொஞ்சம் எங்களுக்கு, அது மட்டும் தான். பட் நான் விளையாடிட்டுருக்கேன் அந்த தண்ணியில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக அது ஒன்றும் எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ளெலாம் வராது. ஆனால்
வெளியே அந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான் அவங்க தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம சும்மா நார்மலாக அது இதுவானதுக்கப்புறம் வைப்பரில் தள்ளி விட்டுட்டோம்னா அது போயிடும். ட்ரெஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அதுதான் அன்றைக்கி மறுநாள் நண்டு வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நான் வாஷ் பண்ணாமல் எடுத்து உள்ளே வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்ககிட்ட. ஸோ இப்போ தான் வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கே வந்து எடுக்கிறேன். ஸோ அதை அவங்க நடுவில் வந்து உடைக்கக்கூட இல்லை, மேலே அந்த ஓடு மாதிரி வரும், அதை மட்டும் தான் வந்து எனக்கு பிச்சுட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. உடைக்கக்கூடாது, உடச்சா வந்து வேஸ்ட்டாக போயிடும்ன்ற மாதிரி. ஸோ இப்போ நான் கையில் வந்து அதை தனித்தனியாக வந்து புட்டு வந்து வச்சுருவேன், கையிலேயே வந்து உடச்சிருவேன். அதெல்லாம் வந்துட்டு இப்போ காமிச்சதுலாம் வந்துட்டு அந்த கொடுக்கா, அது பெருசாக இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அது பாருங்கள், இது வந்து ஈஸியாக இப்படி போட்டுட்டாலே வந்து வந்துடும் 2 பாதியாக. ஏன்னா முழுசாக போட முடியாது, ஏன்னா பெரிய நண்டுன்றனால முழுசாக வந்து போட்டு நம்மளால் சமைக்க முடியாது. ஸோ அப்புறம் மார்னிங்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு மட்டன் சிக்கன்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அதெல்லாம் அங்கே நான் வாங்கலை இல்லையா. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து மட்டன் சிக்கன் எப்போவுமே இருக்கும் வீட்டில். ஸோ அன்றைக்கி வந்து நான் அதை செய்யலை, ஆனால் மட்டன் சிக்கன் வந்து செய்யலை, நண்டு தான் வந்து நான் செஞ்சேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதாவது மண்டே அப்படி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் வந்து செஞ்சாமல் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதை தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ நண்டை வந்துட்டு நல்லா வந்து நம்ம நார்மலாக நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறது. லேசாக அது மேலெலாம் அந்த ஒரு அழுக்கு மாதிரி இருந்தது, அது மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாதியாக உடச்சிக்கிறேன். நான் உடச்சிட்டு வந்து நல்லா ஒரு நண்டு கிரேவி வந்து அந்த மழைக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது நண்டு கிரேவி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நண்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையா, நண்டு வந்து சும்மாவே வந்து வச்சு சாப்பிடுவோம், அப்படி பிடிக்கும். பொண்ணுமே நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவா. என்ன ஒன்று சாப்பிட வராது, அந்த உடச்சி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. பொண்ணு கூட சாப்பிட்ருவா. பையன் வந்து அந்த பொண்ணு முறைக்குதுங்க என்னை பக்கத்தில் உட்காந்துட்டு, பொண்ணு சாப்பிட வராதுன்னு முறைக்கிறா என்ன. பொண்ணு சாப்பிட்ருவா, சாரி. பையனுக்கு வந்துட்டு நம்மளை வந்து உடச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அவருக்கு வந்து சாப்பிட தெரியாது. அது சின்ன நண்டாக இருந்தாலுமே நம்ம கடிச்சு போட்டுருவோம்ல, அது கூடமே அவன் வந்து இது பண்ணி கொடுக்க சொல்லுவான், அந்த உள்ளே இருக்க ப்ளஸ்லாம் எடுத்து கொடுமா அப்படின்பா. அவனுக்கு தெரியாது, அது அந்த அளவுக்கு சாப்பிடவே வராது அவனுக்கு. ஸோ அதனால் இது நல்லா பெரிய நண்டு தான், பட் நம்ம தான் வந்து உடச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் தான் வந்து உடச்சி கொடுத்துட்டு இருந்தார் அவங்களுக்கு வந்துட்டு. அந்த மேலே அந்த இது அதை கொடுக்கு, அதை வந்து நம்ம உடச்சி தான் வந்து நம்ம கிரேவியில் போடுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் வந்து அந்த கிரேவி வந்து சாறு வந்து நல்லா அதில் வந்து இறங்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும், நல்லா வந்து உள்ளே போயிடும், டேஸ்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. பட் அந்த ஓடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, பெரிய நண்டுன்றதுனால. சின்ன நண்டாக இருந்தால் நார்மலாக நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக ஆகிட்ருக்கும். பட் இது பெரிய நண்டுன்றனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால தான் அந்த பாருங்கள் நான் வந்து உடச்சி வந்து எடுத்துக்கிறேன். நல்லா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சிட்டு, அதாவது ரொம்ப ஃபுல்லாலாம் நான் உடைக்கல, ஒரு கிராக் விட்ட மாதிரி வரும்ல, ஹோல்ஸ் போட்ட மாதிரி, அந்த மாதிரி வந்து நான் உடச்சி வந்து எடுத்துக்கிறேன். அண்டு மிக்சியில் வந்துட்டு வெங்காயம் வந்து போட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன். இந்த நண்டுக்கு தேவையான வெங்காயம் வந்துட்டு ஒரு 5 வெங்காயம் எடுத்துருப்பேன் நினைக்கிறேங்க நான். ஆமாம், ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு மிக்சியில் போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கடாய் வந்து வச்சுட்டேன் பக்கத்தில், நான் வச்சுட்டு அது வந்து தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கனால அந்த தண்ணி இதுவாக வரதுக்குள்ளே இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இடிக்கிற கல் இருக்குல்ல, பூண்டு இஞ்சிலாம் இடிக்கிற கல், அதில் வந்து நான் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நான் கிராக் விட்ருக்கு. ஸோ அதில் வந்து நல்லா வந்து அந்த மசாலா இறங்கி ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் நண்டு. ஸோ இப்போ வந்து நல்லா பெரிய அகலமான கடாயாக எடுத்திருக்கேன் நான். இது வந்து ரொம்ப ரேராக நண்டுக்கு மட்டும் தான் எடுப்பேன் நான். இந்த பாத்திரம்லாம் எடுத்தேன்னா, இல்லை யாருன்னா வராங்கன்னா செய்யணுன்னா அப்போ எடுப்பேன் நான். எங்கள் வீட்டுக்கு யார் வர போகிறா, அதனால் சின்னதாக வந்து எடுத்து செய்வேன். எங்கள் 4 பேருக்குனா குட்டி குட்டியாக தான் செய்வேன். அன்றைக்கி வந்துட்டு சரி நண்டு வந்து அதுவும் பெரிய நண்டு கலரவும் முடியாதுல்ல, அதனால பெரிய கடாய் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கேமராவில் அது சின்ன கடாய் மாதிரி தெரிதாயிலான்னு தெரியல. ஸோ எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுட்டு சோம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கிராம்பு 2 ஏலக்காய், அப்புறம் பிரியாணி ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. நான் 5 வெங்காயம் அதில் போட்டேன் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பேஸ்ட்டு நம்மளுக்கு வரணும்னா, தொட்டு சாப்பிட்ற மாதிரி வரணும்னா, அது வந்து நம்ம அரைச்சி போடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது என்னோடய ஸ்டைலு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது வந்து நாங்கள் செய்கிற வந்து மெத்தடு. ஸோ வெங்காயம் வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன். அதேமாதிரி தக்காளியும் வந்து நீங்கள் வந்து அரைச்சி வந்து போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பியூரியாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அது வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரணும் வெங்காயத்தில். ஸோ அதுக்காக நான் அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து வதக்கி வந்து எடுத்துக்குவேன். அதில் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம நார்மலாக வெங்காயம் எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி பொரியுது. ஏன்னா இந்த பேஸ்ட்டாக இருக்கனால ஒரு சிலர் அப்படி அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுருவோம், அது பண்ண வேணாம். ஸோ உப்பு போட்டுட்டு நம்ம வந்து தாராளமாக
நல்லா கொதிக்கும். ஸோ நம்ம நல்லா வந்து அது மொறுன்னு அதாவது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது அன்றைக்கி, செம்மையாக டேஸ்ட்டு. ஸோ தக்காளியுமே வந்துட்டு நான் பாருங்க 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அதுவுமே வந்து பியூரியாக வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் அதில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து இப்போ தக்காளி பியூரியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சோம்புத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுலேயும் வந்து நான் குழம்பு மிளகாத்தூளும் வந்து கொஞ்சம் சேர்ப்பேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்கணும். இது குழம்பு மிளகாத்தூள் தான், நார்மலாக நம்ம வீட்டில் அரைப்போம்ல, எல்லாமே சேர்த்து அரைப்போம்ல குழம்பு மிளகாத்தூள். ஸோ அது வந்துட்டு நல்லா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு 3 ஸ்பூன் அப்படி வந்து நான் போட்டுக்கிறேன். பட் பெப்பர் காரம் தான் வந்து உங்களுக்கு நிறைய தூக்கி கொடுக்கணும் இதில். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் காரம் வந்து ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூனு பத்தலைன்னு நான் திரும்பவும் போட்டிருக்கேன். உப்பும் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதை வந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வந்து ஸ்லோ குக் வந்து பண்ணுங்கள். ஸோ மூடி போட்டு நீங்கள் பண்ணும்போது அது வந்து இப்போ பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். பெப்பர் வந்து எடுத்திருக்கேன். முழு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம். இது வந்து குட்டி ஸ்பூனு. ஸோ அதனால் நான் ஸ்பூன் கணக்கில் சொன்னோன்னா ஒரு 1.5-2 ஸ்பூன் கிட்டே வரும்னு நினைக்கிறேன். ஸ்பூன் போட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நண்டு வந்து எடுத்து போடணும். நண்டு வந்து நார்மலாக சீக்கிரம் வந்து வெந்துடும், உங்களுக்கு டக்குன்னு வந்து வெந்துடும். ஸோ அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகணும், வெங்காயம் தக்காளியோட ஸ்மெல் வந்துட்டு போகணும். இல்லைனா அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வாஷ் பண்ண நண்டு வந்து அதில் எடுத்து போட்டு அதில் கோட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த மசாலா வந்து நல்லா கலக்கி அடியிலேருந்து எடுத்து கலக்கி விடுங்க நல்லா. ஏன்னா அதாவது சொன்ன மாதிரி சின்ன நண்டுனா அது பிரச்சனையே இல்லைங்க. பெரிய நண்டுன்னும் போது நம்ம மசாலா இறங்கணும்னா சுத்தமாக நல்லா இருக்காது. அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி நீச்சு அந்த ஸ்மெல்லு வரும். டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றுமே ஒரு மாதிரி சக்கரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நல்லா வந்து அடியிலேருந்து எடுத்து கலரி அந்த இது மேலே போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாம். நானுமே ஊற்றுவேன், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக வந்து ஊற்றி வந்து திரும்பவும் மூடி போட்டு நான் வந்து கொஞ்சம் குக் பண்ணுவேன். பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நண்டுலையுமே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வந்து குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள், அதுலேயே நான் லைட்டாக தான் கொஞ்சம் தான் ஊற்றினேன். பட் அதுலேயே வந்து தண்ணி விட்டுருக்கு, ஏன்னா நண்டு தண்ணி விடும் இல்லையா. ஸோ நல்லா தண்ணி விட்டுருக்கு. கலர் பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வரணும், அதுதான் வந்து பதமே நண்டு வெந்துடுச்சுன்றதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல தேங்காய், பச்சை மிளகா அண்ட் மிளகு, ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்து பியூரியாக அரைச்சி வச்சு அதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, திப்பியாக இல்லாமல். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வந்து அதை ஒரு தடவை நல்லா கலரி விடுங்க. மழையில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து காரமாக ஏதாவது நல்லா சாப்பிட்ணும் போல தான் தோணுது. எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு இதுவில் இருக்குது. பட் அந்த சாப்பிட்றது வந்துட்டு நல்லா காரமாக அந்த மாதிரி வந்து தான் சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல நம்மளுக்கு. பட் என்ன பண்ணுறதில்ல, நம்ம ஹியூமன் இதுவே அதுதான், சாப்பாடு தான், சாப்பாடு முக்கியம்ல.
அதனால் சாப்பாடு தான் வந்து மெயின் டிஷ்ஷாகவே வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நல்லா வந்து அந்த கிரேவியுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா இதுக்கு மேலேயே நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மேலேயே வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி பெப்பரோட காரம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நம்ம உங்களுக்கு கோல்டு இந்த பனி காலத்தில் கோல்டு இருந்தால் கூட நல்லா வந்து எடுத்துரும். அது வந்து நண்டே நார்மலாக சூடுன்ற போது அதான் நான் வந்து சும்மாவே சொல்ல வேணாம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சும்மாவே தும்பிகிட்டே இருப்பேன். இப்போ கூட ஒரு 2 டேஸாக வந்து எனக்கு செம்ம கோல்டுங்க, மூக்கில் வந்து ஊற்றிட்டே இருக்குது, தும்பல் வந்து அப்படி வந்து வருது, கண்ட்ரோலே ஆக மாட்டேன். நானும் டேப்லெட் போடுறேன், அது அவ்வளோ கண்ட்ரோலே இல்லாமல் அப்படியே தான் சமைச்சிட்ருக்கேன். நான் வேறு வழி இல்லாமல் அந்த கோல்டுலேயுமே அப்படியே சமைச்சிட்டு வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்து பெப்பர்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ லன்ச் வந்து சாதம், ஒயிட் ரைஸு அண்டு நண்டு வந்து தொக்கு. இது தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நான் குழம்புல வந்து சாப்பாடில் போட்டு சாப்பிட்ணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து தொக்கு பதத்தில் வச்சுருக்கேன். அப்படி வேணான்னா ட்ரையாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அண்ட் ஈரல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு கொஞ்சமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.